பெண்கள் பெண் குழந்தைகள் வாழ்வு மேம்பட வழிகாட்டும் விடிவெள்ளியாய், திறன்களில் வளர்த்தெடுத்த தியாக சுடராய், நம்பிக்கையோ பொய்க்காது என நம்பிக்கை தீபம் ஏற்றி ஊக்கமூட்டிய உன்னத ஊழியனாம் எம் FSA சபையை உருவாக்கிய தந்தை ஜான் ஆலன் அவர்களின் நினைவை சிறப்பிக்கும் இந்நன்னாளிலே எம் பள்ளியின் உயர்வையே சிந்தையில் நிறுத்தி தந்தை ஆலன் வழியில் பெண் குழந்தைகளாகிய எம் பள்ளி மாணவிகள் ஆற்றலோடு வளரவும், கடவுள் துணையோடு உயரவும், ஒழுக்க நெறியோடு சிறக்கவும் உறுதுணை புரிந்து வரும் எம் பள்ளியின் தலைமை ஆசிரியை ரெவரண்ட் சிஸ்டர் மரிய சர்பிரசாதம் அவர்களை இந்நாளை சிறப்பிக்க வருக வருக என அன்போடு அழைக்கிறோம். வெல்கம். அன்னார் அவர்களை பொன்னாடை போர்த்தி வரவேற்க எம் ஆலன் குழுவை பாங்கோடு வழிநடத்தி வரும் அருட்சகோதரி குமாரி அவர்களையும், பரிசளித்து மகிழ எம் ஆசிரியை திருமதி ஜான்சி அவர்களையும் அன்போடு அழைக்கிறோம். இப்போது நமது தலைமை அன்னை அவர்கள் தந்தை ஜான் ஆலன் அவர்களின் படத்திற்கு ஒளியேற்றி இறை வழிபாட்டை துவங்கி வைப்பார்கள். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். இறைவார்த்தை உயிர் உள்ளது, இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, இறைவார்த்தை ஆறுதல் அளிக்கக்கூடியது, இறைவார்த்தை குணமளிக்கக்கூடியது, இறைவார்த்தை நம்பிக்கை அளிக்கக்கூடியது, இறைவார்த்தை வாழ்வு தருவது. எனவே இறைவனின் உயிருள்ள வார்த்தைக்கு பக்தியுடன் செவிசாய்ப்போம். திருத்தூதர் பவுல் உரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 5-8 முடிய. திருச்சட்டத்தின் வழியாய் கடவுளுக்கு ஏற்புடைய வராதல் பற்றி நியமங்களையும் ஆணைகளையும் கடைபிடிப்போர் அவற்றால் வாழ்வு பெறுவர். வார்த்தை உனக்கு மிக அருகில் உள்ளது, உன் வாயில் உன் இதயத்தில் உள்ளது. இதுவே நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டுமென நாங்கள் பறைசாற்றும் செய்தியாகும். இயேசு ஆண்டவர் என வாயாரை அறிக்கையிட்டு இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழ செய்தார் என நீங்கள் உள்ளூர நம்பினால் மீட்பு பெறுவீர்கள். அவர் மீது நம்பிக்கை கொண்டோர் வெட்கத்திற்கு உள்ளாக மாட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. இன்று நம் தந்தை ஜான் ஆலன் அவர்களின் 96வது விண்ணக பிறப்பு விழாவின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நாளின் கதாநாயகன் தந்தை ஆயர் ஜான் ஆலனின் வாழ்க்கை வரலாறு. ஹாலந்து நாட்டில் ஜெரார்டு ஹாலன் அன்டோனியா பிங்க் என்ற பெற்றோருக்கு 4 குழந்தைகளில் 3வது குழந்தையாக நம் தந்தை ஹாலன் பிறந்தார். இவரின் இயற்பெயர் ஜோஹன்னஸ் கொர்னேலியஸ் கிறிஸ்டோபர் என்பதாகும். இவரை ஜான் என்று அவருடைய பெற்றோர் அழைத்தனர். இவர் தந்தை தோல் தயாரிக்கும் சிறு தொழில் செய்து வந்தார். மகிழ்ச்சியில் வாழ்ந்து வந்த குடும்பம் சில காலத்திற்கு பின் அவரது தந்தை இழக்க நேர்ந்தது. அவர் 1862ஆம் ஆண்டு நவம்பர் திங்கள் 9ஆம் நாள் இறந்தார். அதன் பிறகு அவரது தாயும் நீண்ட நாள் வாழவில்லை. 9 வயதான நம் தந்தை ஹாலன் சோகத்திற்கு ஆளாக நேர்ந்தது. அச்சமயத்தில் அவருக்கு ஆதரவாக இருந்தவர் அவரது அன்னையின் சகோதரி ஆவார். அவரது ஆதரவில் இழப்புகளின் தாக்கத்தில் துவண்டு விடாமல் துணிந்து வாழ கற்றுக்கொண்டார்.
எந்த சூழ்நிலையிலும் சவாலோடு சந்திக்கும் திறன் வளர்ந்தது. வாஸ்பெக்கில் உள்ள பள்ளிக்கு சென்று ஆரம்ப கல்வியை பயின்றார். எழுத்துக்களோடு எண்ணங்களும் வளர்ந்தன. 1867ஆம் ஆண்டில் தனது 14வது வயதில் ஜெஸ்டல் மறைமாவட்ட இளங்குரு மடத்தில் இளமை துடிப்போடு சேர்ந்தார். இயேசு கிறிஸ்துவை தெரிந்தவர்களுடன் அல்ல, அவரை தெரியாதவர்களுடன் தம் பணியை செய்ய விரும்பினார். புனித சூசையப்பர் மறைபரப்பு கல்லூரியின் உறுப்பினராக 1875ஆம் ஆண்டு செப்டம்பர் திங்கள் 15ஆம் நாள் சேர்ந்தார். 1876ஆம் ஆண்டு புனித சூசையப்பரின் திருவிழாவிற்கு முன்தினம் மில்ஹில் மறைபரப்பு சபையில் சேர்வதற்கு அடையாளமான சிவப்பு கச்சையை பெற்றுக்கொண்டார். 2 ஆண்டுகள் மறைபரப்பாளருக்கான தனி பயிற்சியை தீவிரமாக பெற்றார். பயிற்சியின் முடிவில் துணை ஆயர் வில்லியம் வெதர்ஸ் என்பவரால் திருத்தொண்டர் நிலைக்கு உயர்த்தப்பட்டார். 1878ஆம் ஆண்டு டிசம்பர் திங்கள் 21ஆம் நாள் குருவாக அருள்பொழிவு செய்யப்பட்டு அன்று முதல் அவர் மில்ஹில் மறைபரப்பு சபையின் மைந்தனானார். ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களோடு தோழமை கொண்டு வாழ நம் தந்தை ஜான் ஆலன் விரும்பினார். அவரது வேட்கைக்கு வாய்ப்பு தரும் வகையில் இந்தியாவிற்கு செல்ல அவருக்கு அழைப்பு வந்தது. கர்தினால் ஓன் தலைமையில் 1879ஆம் ஆண்டு ஏப்ரல் திங்கள் 15ஆம் நாள் 4 மறைப்பணியாளர் அடங்கிய முதற்குழு இந்திய பயணத்திற்கு தயாரானது. அவர்களில் ஒருவராக தந்தை ஜான் ஆலனும் வந்தார். 1880ஆம் ஆண்டில் ஆப்கான் போர் முடிக்கு வர அவர் அடுத்த பணித்தளம் செல்ல தயாரானார். அக்காலகட்டத்தில் இங்கிலாந்திற்கும் இந்தியாவிற்கும் இடையே கடித தொடர்பு கொள்வதும் கடினமாக இருந்தது. அதனால் அந்நாட்களில் காபூல் காந்தகார் என்று ஒவ்வொரு இடமாக அலைவதில் சுற்றமின்றி நட்பின்றி பணியின்றி அலைந்த அந்த பாலைவன அனுபவம் குறித்து மனம் குமரி மடல் ஒன்றினை விடுத்தார் தன் சபை முதல்வருக்கு. அடுத்த சில மாதங்களுக்குள் சென்னை ஆயர் ஜோசப் கால்கடிடமிருந்து அழைப்பு வந்தது. பின் 1881ஆம் ஆண்டின் துவக்கத்தில் வேப்பேரி புனித பெலவெந்திரர் ஆலயத்தின் பங்கு குருவாக பொறுப்பேற்றார். அங்கு அயராது பாடுபட்டார். அங்குதான் எம் சபை 1883ஆம் ஆண்டு பாண்டிச்சேரி ஆயரின் துணையோடு தாழ்த்தப்பட்ட பெண்களுக்காக ஒரு சபையை தொடங்கினார். இத்தகைய சபை ஒன்று நிறுவப்படுவது இதுவே முதன்முறையாகும். அன்று அவர் போட்ட விதையானது இன்று ஆலமரம் போல தழைத்து வளர்ந்து உள்ளது. இன்றைய சபையானது கல்வி பணி, மருத்துவ பணி, சமூக நலப்பணி போன்ற பணிகளை செய்து மக்களுக்கும் திருச்சபைக்கும் பணியாற்றி வருகிறது என்பதை பெருமிதத்தோடு கூறிக்கொள்கின்றோம். அழகிய கவிதையில் பாடிடுவோம் எம் தந்தை உம்மை வாழ்த்திடுவோம். அழகிய கவிதையில் பாடிடுவோம் எம் தந்தை உம்மை வாழ்த்திடுவோம். இறைவனின் அழைப்பை உணர்ந்தீரே, இறைவனின் தூதர விளங்கினீரே. இறைவனின் அழைப்பை உணர்ந்தீரே, இறைவனின் தூதர விளங்கினீரே. சிறந்த நல்வழியை காட்டினீரே, சிகரத்தை நீரும் அடைந்தீரே. அழகிய கவிதையில் பாடிடுவோம் எம் தந்தை உம்மை வாழ்த்திடுவோம். கல்வியில் பெண்கள் உயர்ந்திடவே உறுதியாய் நீரும் உழைத்தீரே. கல்வியில் பெண்கள் உயர்ந்திடவே உறுதியாய் நீரும் உழைத்தீரே. எம் சபை தோன்ற ஜெபித்தீரே, நம்பிக்கை கனலாய் சிறந்தீரே. அழகிய கவிதையில் பாடிடுவோம் எம் தந்தை உம்மை வாழ்த்திடுவோம். அழகிய கவிதையில் பாடிடுவோம் எம் தந்தை உம்மை வாழ்த்திடுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் நாம் பாட வேண்டிய பதில் நன்றி இறைவா நன்றி, நன்றி தலைவா நன்றி.
நன்மைகளை புரியும் நல்லவரே எம் இறைவா, என் தந்தை ஆயர் ஜான் ஆலனின் 96வது விண்ணக பிறப்பு விழாவை நாங்கள் அனைவரும் இணைந்து சிறப்பிக்க வாய்ப்பு தந்த கருணைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றிக்கே உரிய நல்லவரே எம் இறைவா, எம் பள்ளியை திறம்பட வழிநடத்தும் எம் தலைமை அருட்சகோதரி மரிய சப்ரசாதம் அவர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்கள் வாழ்வில் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. எங்களை நாளும் வழிநடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா, நாங்கள் பயிலும் இந்த அருமையான பள்ளிக்காக நன்றி கூறுகின்றோம். என் தந்தை ஜான் ஆலன் வழியாக ஆரம்பித்த பள்ளியில் நாங்கள் அனைவரும் படிக்க வாய்ப்பு தந்தமைக்கு நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நலம் தரும் தெய்வமே எம் இறைவா, எம் பள்ளியில் இருக்கும் அருட்சகோதரிகள் இருபால் ஆசிரியர்களுக்காக நன்றி கூறுகின்றோம். அவர்கள் வழியாக நாங்கள் கற்றுக்கொண்ட நல்ல ஒழுக்கத்திற்காகவும் படிப்பிற்காகவும் நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நல்லவரே எம் இறைவா, துறவர வாழ்வில் 25 ஆண்டு காலமாக அருட்சகோதரி ஜெயா, அருட்சகோதரி அந்தோணியம்மாள், அருட்சகோதரி எலிசபெத், அருட்சகோதரி எஃபிஃபானி அவர்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. நன்றிக்கு உரிய எம் இறைவா, நாங்கள் பள்ளிக்கு வரும்போதும் போகும்போதும் இப்போதும் எப்போதும் எங்களுக்கு பாதுகாப்பாக அரணாக கோட்டையாக இருக்கும் பேரன்பிற்காக நன்றி இறைவா, நன்றி. நன்றி நன்றி இறைவா, நன்றி நன்றி தலைவா. ஆயர் ஜான் ஆலன் தந்தையை நோக்கி ஜெபம். ஏழைகளுக்கு நற்செய்தியை அறிவிக்கவும் ஒடுக்கப்பட்டோருக்கு விடுதலை வாழ்வை முழக்கமிடவும் மண்ணுலகம் வந்த ஆண்டவரே உம்மை போற்றுகின்றோம். இயேசுவின் பாணியில் உமது எளிய வாழ்வை இணைந்து ஏழைகள், ஒதுக்கப்பட்டோர், தாழ்த்தப்பட்ட பெண்கள், சிறப்பாக பெண் குழந்தைகளின் முழு விடுதலையை நோக்கி பயணிக்க புனித வளனாரின் பிரான்சிஸ்கு சபையை தோற்றுவித்த ஆயர் ஜான் ஆலனே உம்மை நன்றி கூறுகின்றோம். பெண் குழந்தைகள் கல்வி கற்கவும் வேலைவாய்ப்பு பெறவும் வாழ்வில் முன்னேற்றம் கண்டு நிறைவு பெறவும் கனவுகள் கண்டு நிறைவாக்கினீரே. பெண் பிள்ளைகளை சார்ந்த திட்டங்களை செயல்படுத்தி அவர்களின் முன்னேற்றத்தில் ஆன்மீகத்தை காண ஆயர் ஆலன் தந்தையே தொலைநோக்கையும் தனிவரத்தையும் செயலாக்கம் செய்திட உமது பிள்ளைகளுக்கு துணையாயிரும். விளிம்பில் வாழ்ந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்து ஏற்றத்தாழ்வினால் சாதிய வன்கொடுமையினால் உரிமைகள் மறுக்கப்பட்ட மக்களை தேடி சென்று சமத்துவத்திற்காக இயேசுவின் லட்சிய பாதையில் நடந்த ஆலன் தந்தையே, கல்வி பணி, சமூக பணி, மருத்துவ பணி மற்றும் ஆன்மீக பணியில் இணைந்திருக்கும் உம் பிள்ளைகள் மக்களோடும் மக்களுக்காக கலந்து சமூகத்தில் மாற்றத்தை சிறு சிறு வளர்ச்சியை கண்டு மகிழ்ந்து துணை புரிய வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கையும் பொய்க்காது என்று கூறி கடவுளின் மீதும் அவர் தாயின் மீதும் திரு அவை மீதும் தன்னை பகிர்ந்து தந்த நற்கருணை மீதும் தனி பெரும் அன்பு கொண்ட எங்கள் அன்பு ஆலன் தந்தையே, ஜெபத்திலும் எழுப்பும் விண்ணப்பத்திலும் நம்பிக்கையில் தளராத நற்கருணையில் தாகம் கொண்டு உம் எதிர்நோக்கை எம் வாழ்வாக மாற்றிட திடம் தந்து வழிநடத்தும். ஆமீன். நம் இறைவனிடம் நமது தேவைகளை, நம் எண்ணங்கள், ஏகங்களை மன்றாட்டு இறைப்பதம் அர்ப்பணிப்போம். ஒவ்வொரு மன்றாட்டிற்கும் பிறகும் நாம் சொல்ல வேண்டிய பதில், எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பான வானக தந்தையே, எம் தந்தை ஜான் ஆலனின் 96வது விண்ணக பிறப்பு விழாவிலே எம் தந்தையை போன்று உமது இறை அரசுக்காக தங்களையே அர்ப்பணித்து வாழ்கின்ற எம் திருத்தந்தை பிரான்சிஸ், அனைத்து ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கின்றோம். இவர்கள் வழியாக ஏழை எளியவர்கள் வாழ்வு உயர்வடையவும் இவர்களின் தனிப்பட்ட கருத்துக்கள் நிறைவேறவும் அனைவருக்கும் தேவையான உடல் உள்ள நலன்கள் பெற்று வாழ எம் தந்தை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களை நாளும் பொழுதும் வழிநடத்தும் எங்கள் அன்பு தெய்வமே இறைவா,
சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் என்று மொழிந்த இறைவா, என் பள்ளியில் படிக்கும் 6, 7, 8, 9 மாணவ செல்வங்களுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் நன்முறையில் படிக்க அறிவையும் ஞானத்தையும் தந்து ஒழுக்கத்திலும் தெய்வ பயத்திலும் வளரவும் பெற்றோருக்கும் பெரியோருக்கும் கீழ்ப்படிந்து வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தியாகத்தின் திருவுருவே எம் இறைவா, எம் பள்ளியை திறம்பட வழிநடத்தும் எம் தலைமை அருட்சகோதரி மரிய சர்பிரசாதம் அவர்களுக்காக நன்றி கூறுகிறோம். அவர்கள் வழியாக நாங்கள் பெற்ற நன்மைக்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றோம். எம் தலைமை சகோதரி அவர்களை தொடர்ந்து வழிநடத்தவும், நல்ல உடல் உள்ளம் நலன் பெற்று வாழவும், தேவையான இறையாசிர் பெற்று வாழ எம் தந்தை வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பள்ளியில் படிக்கும் அனைத்து மாணவ செல்வங்களுக்காக நன்றி கூறி ஜெபிக்கின்றோம். அனைத்து மாணவ செல்வங்களும் ஞானத்திலும் ஒழுக்கத்திலும் சிறந்து விளங்கவும், பொது தேர்வு எழுதப் போகும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவிகள் அனைவரும் நன்முறையில் தேர்வு எழுதவும், தேர்வில் முழு சதவீதம் வெற்றி அடைந்து இவர்களின் வாழ்வு வளமானதாக விளங்க வேண்டும் என்றும் எம் தந்தை ஜான் ஆலன் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இறைப்பணியில் தங்களை இணைத்து துறவர அர்ப்பண வெள்ளி விழாவினை சிறப்பிக்கின்ற எம் பாசமிகு அருட் சகோதரிகள் 4 பேரையும் ஆசிர்வதியும். இவர்கள் செய்கின்ற கல்வி பணியில் வழியாக உம்மை மேன்மைப்படுத்தவும், தொடர்ந்து உமது ஆசிர்வாதம் இவர்களோடும் இவர்கள் குடும்பங்களோடும் இருந்து இன்று போல் என்றும் மகிழ்வோடும் அன்போடும் அமைதியோடும் வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். La 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 la. அம்மையே அப்பா மூவொரு இறைவா, உந்தன் திருவடி சரணடைந்தோம். அம்மையே அப்பா மூவொரு இறைவா, உந்தன் திருவடி சரணடைந்தோம். அமைதியின் கருவி அசிசியின் ஏழ்மையில் புனித பலனாரின் காருண்ய நீதி உரிமைகள் உதித்திட உழைத்திடுவோம். உரிமைகள் உதித்திட உழைத்திடுவோம். எங்கள் பணியில் நம்பிக்கை பொய்க்காது, அருள் பாதையின் பதிவுகள் திரும்பாது. எங்கள் பணியில் நம்பிக்கை பொய்க்காது, அருள் பாதையின் பதிவுகள் திரும்பாது. அம்மையே அப்பா மூவொரு இறைவா, உந்தன் திருவடி சரணடைந்தோம். இருள்தனை போக்கி ஒளிதனை ஏற்றிட கலை மனிதனிலே கரைந்திடுவோம். உடலும் உள்ளமும் உடைந்தவர் நடுவில் மருத்துவ பணியில் உருகிடுவோம். பெண்மையின் மாண்பினை மானுடன் உணர, பெண்மையின் மாண்பினை மானுடன் உணர அடிமையின் விலங்குகள் உடைத்திடுவோம். அன்னை மரியின் வழி நடந்திடுவோம். எங்கள் பணியில் நம்பிக்கை பொய்க்காது, அலைபாதையின் பதிவுகள் திரும்பாது. எங்கள் பணியில் நம்பிக்கை பொய்க்காது, அலைபாதையின் பதிவுகள் திரும்பாது.